ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன பார்க்குறோம்னா அனாலஜி பேஸ்டு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் அனாலஜி டாப்பிக்கில் கேட்பாங்கன்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி அந்த கொஷின் அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த மெத்தட்ஸில் நம்ம சால்வ் பண்ணால் அந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்டு ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஒரு 10 செகண்டில் அந்த லாஜிக் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் கொஷின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஓரளவுக்கு ரீசனிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, இல்லை ப்ரோவாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் எனக்கு முன்னாடியே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு நம்ம அனாலஜி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது டைரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணுறேன். அப்போ நான் சால்வ் பண்ணும்போது இந்த கொஷினுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை எந்தெந்த மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் சொல்லிகிட்டே வரும்போது உங்களுக்கே அது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, இதுக்கு இப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 25 இருக்குது அண்டு 16 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென்னு 41 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஷின் மார்க். ஸோ இப்போது இந்த 25 இருக்குல்ல, இதுக்கு விச் மீன்ஸ் இந்த நம்பர்லேருந்து 16 கொண்டு வந்திருக்காங்க யூஸிங் சம் லாஜிக். ஓகேங்களா? அந்த லாஜிக் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஏகப்பட்ட வழி இருக்குன்னா மீன்ஸ் இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக் யோசிக்கணும். அது என்ன லாஜிக்னா, இப்போ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? 5ஓட ஸ்கொயர். தென் 16 பாருங்கள், 4ஓட ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 25 இருக்குல்ல, 5ஓட ஸ்கொயர், அந்த 5லேருந்து 1 மைனஸ் பண்ணி 4 கொண்டு வராங்க. அந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அந்த கான்செப்ட் எப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன்னா, இப்போ 41 பாருங்கள், விச் இஸ் நாட் எ ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது அது ஸ்கொயர் நம்பர் இல்லைன்ட்டு. அப்போ இது ஆக்சுவலி இது ஒரு லாஜிக், பட் இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வேறு லாஜிக் தான் யோசிக்கணும். அந்த மாதிரி தாங்க இப்போ ஒவ்வொரு லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு அந்த கொஷினுக்கான ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? இதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ பிரவீன், அப்போ எந்தெந்த மாதிரி லாஜிக்கலாக இருக்குன்னா, ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கலாம், மேபி ஸ்கியூபாக இருக்கலாம், மேபி மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், மேபி டிவைடாக இருக்கலாம். இந்தமாரி இந்த இருக்கிற 4 ரிலேஷனில் ஏதோ ஒரு ரிலேஷனாக தான் இருக்க முடியும். இல்லை அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷனை தாண்டி வேறு எங்கேயுமே உங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அந்த லாஜிக் எப்படி பிரவீன் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து ஒரு 1000 கொஷின்ஸ் ஆச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும் ரீசனிங்கில். ஓகேங்களா? இந்த அனாலஜி பேஸ்டு கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கான்செப்டும் அந்த லாஜிக்கும் உங்கள் பிரெயினில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணும்போது வித்தின் 10 செகண்டில் நீங்கள் லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆன்சரும் வித்தின் 15 to 20 செகண்டில் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இதுதான் பேசிக் திங்கு. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கொயரை வச்சு செக் பண்ணி பார்த்தா ஆன்சர் கிடைக்கல. தென் வேறு என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துலாமா? ஸோ இப்போ 25 இருக்குது, 16 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 9 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ 41 இருக்குது, இதில் நம்ம 9 மைனஸ் பண்ணுறோம். வாட் வி கெட் சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ்? 32 வருதா? எஸ். ஸோ இப்போ 32 வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்தமாரி தான் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் ரெகுலராக கேட்குறாங்க. நீங்கள் அது என்டிபிசினாக இருக்கட்டும், இல்லை குரூப் டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கூட எழுதினாலுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று என்னன்னா, நம்பருக்கான ரிலேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் அதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பிகாஸ் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நம்பருக்கான ரிலேஷன் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இல்லை ஒரு சில நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 51 இருக்குது, செகண்ட் ஆப்ஷன்லையும் 51 தான் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ நம்ம லெட்டருக்கான ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம் இதில். மற்றபடி நீங்கள் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்த கொஷனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 12 இருக்குது. ஸோ 12 36 வந்திருக்கு. என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த சேம் வே 14 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 52 வருது. சாரி 42ல எஸ் 42 வருது. 42 கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்போ 17 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ தான் 51. ஓகேங்களா? ஸோ இப்போ 51 வரா மாதிரி பாருங்கள், ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. நவ் வி மூவ் டு தேர்ட் கொஷின்.
ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். ஓகே, இந்த கொஷினை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். யூஸ்வலாக இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான லாஜிக் இந்த கொஷினில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இங்கே வந்து எத்தனை வவுல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். யூஏ 2 வவுல்ஸ் இருக்கா. தென் இதில் பாருங்கள் ஐஓ இருக்குது. தென் இதுலேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் ஓஇ இருக்குது. ஓகேங்களா. தென் நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கான்சனன்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். எஸ் இருக்குது, ஜி இருக்குது, ஆர் இருக்குது. ஓகேங்களா. தென் இங்கே பி இருக்குது, எல் இருக்குது, டி இருக்குது. இதில் ஹெச் டி எல். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பர் எழுதிக்கிறோம், கான்சனன்ஸ்க்கான நம்பர் எழுதிக்கிட்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கான்சனன்ட் எழுதிங்க, கான்சனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள், வவல்ஸ்லாம் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ கான்சனன்ட் வந்து எஸ் இருக்கா, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 அது எழுதுங்க. ஜி வந்து பாருங்கள் என்னது 7, அதுக்கப்புறம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இது நீங்கள் ஆட் பண்ணாவே 25 வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 19. ஸோ உங்களுக்கு என்ன வருது 44 வருதா. எஸ். ஸோ 44 வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்சனன்ட் எழுதியாச்சு. இப்போ ஒவ்வொரு எழுதுறோம். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா யூ இருக்குது, யூ இஸ் நத்திங் பட் 21 அண்ட் ஏ இருக்குது, ஏ இஸ் அகைன் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 22 வருது ஃபைட்டர்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க 22 வருதா. இந்த 22க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபைனலாக 11 வரும். அந்த 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய லாஜிக் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கான்சனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. தென் மைனஸு வவுல்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பை 2 பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர் வருது. இப்போ 11 வர மாதிரி நான் லாஜிக் கண்டுபிடிச்சிருக்கல. இப்போ இந்த சேம் வே பைலட்டுக்கு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ பைலட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பி இருக்குது, எல் இருக்குது, டி இருக்குது. இது ஒரு செட்டு கண்டுபிடிக்கிறோம். தென் ஐக்கு ஓக்கு தனியாக கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. சிம்பிள். ஸோ பிக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 16 அண்ட் எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 12, டீக்கு வந்து 20. ஸோ ஃபைட்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்ம 28, இது ஒரு 20, ஸோ 48 இருக்குது. தென் மைனஸு ஐக்கு பாருங்கள். ஐக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட்டர்ஸ் வருது 9. எஸ் 9 அண்ட் ஓக்கு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 24 வருது. ஸோ அப்போ 24லேருந்து நீங்கள் 48 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 தான் கிடைக்கும் ஆப்வியஸாக. ஸோ அப்போ நீங்கள் டிவைட் பை 2 பண்ணுறீங்க, வி கெட் 12. ஓகேங்களா. ஸோ இப்போ 12 கொடுத்துருக்காங்க. இந்த சேம் வே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைட்டர்ஸ் இப்போ ஹோட்டலுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஹோட்டலுக்கு செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெச் தனியாக எடுத்துக்கங்க, டி எடுத்துக்கங்க, எல் எடுத்துங்க, அதுக்கப்புறம் ஓஇ. ஸோ இது மைனஸ் பண்ணுறோம். ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அண்டு இக்கு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 20 வருது ஃபைட்டர்ஸ். அதுக்கு டிஃப்ரென்ஸுக்கு வச்சுக்கங்க. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 8, டி வந்து 20 அண்டு எல் வந்து 12. ஸோ இதுவே ஒரு 20, இங்கே ஒரு 20, 40 வருது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன 20 வருது. பை 2 போடுங்க. வாட் வி கெட் 10. ஓகேங்களா. அப்போ 10 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி சிம்பிள் டு சால்வ், பட் லாஜிக் இஸ் நாட் ஈஸி ஃபைட்டர்ஸ். இந்த லாஜிக் கண்டுபிடித்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஈவன் நீங்கள் ப்ரோவாக இருந்தாலுமே கஷ்டம் தான். ஓகேங்களா. ஸோ எனக்கே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு தெரியல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணும்போது தான் ஆன்சரே கிடைச்சிது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். நவ் வி மூவ் டு 4th கொஷின். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு செக் பண்ணலாமா. சூப்பர். இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது மோஸ்ட்டாக என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க. 3 இருக்குது, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 6 வருது, ஸ்கொயர் பண்ணால் 36. இது ஒரு லாஜிக்கு நம்ம வைக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ பெரிய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க. இப்போது 40 × 40 பண்ணால் கூட நம்மளுக்கு 1600 தான் வருது. பட் இங்கே வந்து 20,000 கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பெரிய நம்பராக போகுது. அந்த பெருசு வந்து இங்கே இல்லை. இப்போ 81 இருக்குல்ல. ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 80 வச்சுப்போம். அப்போது 64, 6400 தான் வருது 80 பண்ணால் கூட. பட் இங்கே 20,000 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த லாஜிக் வரதுக்கு மோஸ்ட்டாக சான்ஸ் இல்லை தான் ஃபைட்டர்ஸ். அப்போ நம்ம வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு வேறு என்ன லாஜிக் இருக்கும், இன்ட்டு 12 டைம்ஸ் பண்ணலாம்ல. ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா. இன்ட்டு 12 டைம் பண்ணால் நம்மளுக்கு 36 வருது. இந்த சேம் வே இந்த 36க்கு நீங்கள் 12 டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 3 வந்துடும். ஓகேங்களா. அப்போ இந்த லாஜிக் வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா, லெட்ஸ் டேக் இட். இந்த செகண்ட் நம்பர் இருக்குல்ல, அதை இப்போ இந்த செகண்ட் நம்பரை நம்ம 12 டிவைட் பண்ணால் நமக்கு 3 வருது இல்லை, ஃபஸ்ட் நம்பர் வருது. இந்த சேம் வே இந்த செகண்ட் நம்பரை நம்ம 12 டிவைட் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 12 ஆர் 12 போடுறீங்க, ரிமைனிங் 8 இருக்குது, 7 இருக்குது. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் வரும் 7 டைம்ஸ் வரும்ல. ஸோ 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா 84. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 3 இருக்குது.
அண்ட் இந்த ஒரு 3 நீங்கள் இறக்குறீங்க. இப்போ வந்து 2 டைம்ஸ் போடுவீங்க. இப்போ 7172 வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போயே நீங்கள் கேன்சல் ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் செக் டு கெட் அ ஃபுல் ஆன்சர். ஸோ இப்போ 2 வாட்டி 33 இருக்கா? இப்போ வந்து நம்ம 2 டைம்ஸ் போடுறோம். பிகாஸ் 24 தான் போட முடியும். ஸோ 24 போடுறீங்க. நம்மளுக்கு என்ன வருது? 9 வருதா? தென் கடைசியாக வந்து 6 இருக்குது. 6 இருக்கிறீங்க. இப்போ 96 வந்து நீங்கள் 8 டைம்ஸ் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது 8 டைம் போடும்போது 96 ரிமைனிங் 0 வந்துடுது. ஸோ அப்போ 1728 ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நவ் வி மூவ் டு 5th கொஷின். ஓகேங்களா? இந்த 5th கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? இதுலேயும் வெரி வெரி சிம்பிள் லாஜிக் தான். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இ கொடுத்துருக்காங்களா? ஈக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், வி. அந்த வியோட நம்பர் தான் 22. ஓகேங்களா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பவரில் போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் கியூ பாருங்கள். கியூக்கு ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு ஜே வரும். ஜேவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 10. அதை தான் கியூ பவர் 10ன்னு போட்டிருக்காங்க. இந்த சேம் டி எடுத்துக்கங்க. டிக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வரும். டபிள்யூட நம்பர் தான் 23. அதை வந்து பவரில் போட்டிருக்காங்க. இப்போது இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்குது. அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ் எடுத்துங்க. எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஹெச் வருது. ஹெச்சோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எம் எடுத்துங்க ஃபைட்டர்ஸ் 13. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், என் வரும். அதோட நம்பர் 14. அப்போ எம் பவர் 14 வரணும். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் என் எடுத்துக்கங்க. என்னுக்கு ஆப்போசிட் வந்து எம்மோட நம்பர் 13. ஸோ அதுவும் இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. நவ் வி மூவ் டு 6th கொஷின். ஓகேங்களா ஃபைட்டர்ஸ்? ஸோ இதில் என்ன மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே. ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்க ஃபைட்டர்ஸ். என்ன சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ 5 2 9 ஜஸ்ட்டு 23யோட ஸ்கொயர் தான். ஓகேங்களா? அப்போ இந்த சேம் 27ஓட ஸ்கொயர் பண்ணுறீங்க. 7 2 9. ஸோ 7 2 9 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 7th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே. இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா போன கொஸ்டின் நமக்கு ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து ஸ்கியூப் கிட்ட போயிட்டாங்க. பிகாஸ் 7ஓட ஸ்கியூப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 343. ஓகேங்களா? பட் இங்கே 342 கொடுத்துருங்க. விச் மீன்ஸ் அது ஜஸ்ட் 1 மைனஸ் பண்ணி போடுறாங்க. 342. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் லாஜிக்கை நம்ம நெக்ஸ்ட் சைட்டில் அப்ளை பண்ணலாம். 9 ஸ்கியூப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வரும்னா 729. ஓகேங்களா? -1 பண்ணுங்க. 728 சேம் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ நம்ம கொஷின் என்னவோ அதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 2196 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த நம்பர் வந்து -1 பண்ணி போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே +1 பண்ணிக்கணும். ஸோ அப்படி +1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2196 வராது. +1 பண்ணுறோம்ல, எஸ் 7. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் வந்து வரணும். ஏதோ ஒரு நம்பரை ஸ்கியூப் பண்ணால். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பரை ஸ்கியூப் பண்ணால் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ்? நம்ம 10 ஸ்கியூப் பண்ணாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே புரியுது. அப்போது கண்டிப்பாக இது வந்து 2197 இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக 10க்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 10க்கு மேலே தான் கொடுத்துருக்குங்க. நீங்கள் 11 ஸ்கியூப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு வந்து யூனிட் டிஜிட் 1 தான் வரும். பட் இங்கே 7 இருக்குது. அப்போ கண்டிப்பாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து 13 தான் இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 3 × 3 டைம்ஸ் பண்ணுங்கள், நமக்கு 9 வருதா? 9 × 3 டைம்ஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு 7 வரும். ஸோ யூனிட் டிஜிட்டும் இங்கே 7 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்படி அந்த யூனிட் டிஜிட் படி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கியூப் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஸ்கியூப் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் பார்த்த உடனே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் இந்த கொஷின். பட் உங்களுக்கு ஸ்கியூப் தெரியல அப்படின்ற பட்சத்தில் தான் நான் சொல்கிற மாதிரி யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் உங்களோட டைம் வந்து அதிகப்படியாக சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம 8th கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ், இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பான்னு பார்க்குமா? இதுவுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிரிட்டிக்கலான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் ஆன்சர் குயிக்லி. ஓகேங்களா? அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெரி வெரி சிம்பிள், பட் இட்ஸ் வெரி ஹார்டு. அதாவது என்ன பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 35 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5:35. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணால் 35 வரும்? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 35 வந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க.
11 இருக்குது, 7 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது 77 வந்திருக்கு. பட் இங்கே 55 கொடுத்துருக்காங்க, தப்பு தான். இப்போ 7 இருக்குது, இன்ட்டு 7 பண்ணுங்கள், 49 வரணும். பட் இங்கே 77 கொடுத்துருக்காங்க, தப்பு தான். அப்போ 3 இருக்குது, இன்ட்டு 7 டைம் போடுங்க, 21 வரணும். இங்கே 24 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 63 வரணும், 45 கொடுத்துருக்காங்க. எல்லாமே தப்பு தான். இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இங்கே தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். C5 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர், ஓகேங்களா? ஸோ ப்ரைம் நம்பரோட ஃபேக்டரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னன்னு பாருங்கள், 7, ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்ம 35 வருது. இந்த சேம் வே 11 ஒரு ப்ரைம் நம்பர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன, 13. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணவே உங்களுக்கு ஏகப்பட்ட பெரிய நம்பர் வருது. பட் இந்த இங்கே பாருங்க வெறும் 55 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்பயே தப்பு தான், ஓகேங்களா? நவ் வி கம் டு செகண்ட் ஆப்ஷன். 7 இருக்குது ஃபைட்டர்ஸ். 7க்கு அடுத்து என்ன ப்ரைம் நம்பர் வரும், 11 தான். ஸோ அப்போ 11 மல்டிப்ளை பண்ணுங்க, நம்மளுக்கு 77 வந்திருக்கு. அப்போ 77 இருக்கான்னு பாருங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி 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 ஈஸி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். பட் லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இங்கே எல்லாமே கஷ்டம். ஸோ நீங்கள் லாஜிக் கண்டுபிடிச்சினா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்க தான் நீங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி சால்வ் பண்ண தான் கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மென்டாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். அப்படி மேட்ச் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரது. நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ 9th கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துருமா? ஓகே. ஸோ இட் இஸ் இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, செகண்ட் நம்பர் 38 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம செகண்ட் செட்டில் என்னன்னா 3 இருக்குது அண்டு 57 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அப்போ இதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் நீங்கள் 3 டிவைட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு 1 டைம்ஸ் வரும். இங்கே 2 இருக்குது, 9, ஓகேங்களா? ஸோ அப்போ 19 வந்திருக்கு நம்மளுக்கு 3 டிவைட் பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது. ஸோ நம்மளுக்கு அப்போ 38 எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 19 வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியுது 2ஆல் டிவைட் பண்ணால் மட்டும் தான் 19 வரும்ட்டு. அப்போ 2 இருக்கான்னு பாருங்கள் ஃபிட்டர்ஸ். எஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19, ஓகேங்களா? சாரி 9. அவ்வளோதான் ஃபிட்டர்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க, ஓகேங்களா? சிம்பிள். நவ் வி மூவ் டு 10th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா? ஓகே. இந்த கொஸ்டினுக்கும் நம்ம 2-3 மெத்தடை ட்ரை பண்ணலாம். லாஜிக்கல் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். சரி 11 இருக்குது, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன வருது, 121, ஓகேங்களா? தென் ப்ளஸ்ஸு 11 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 132 வருது, ஓகேங்களா? சூப்பர். அதே மாதிரி தான் இப்போ நம்ம எந்த லாஜிக்கு எந்த ஆப்ஷன் செக் பண்ணால் வரும்னு பார்த்துடலாம். அப்போது 6 இருக்குது, ஸ்கொயர் பண்ணுங்கள், 36 வருது. ப்ளஸ் 11 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன வரணும், 47 வரணும். பட் இங்கே 48 கொடுத்துருக்காங்க, தப்பு தான். தென் 8 இருக்குது, ஸ்கொயர் பண்ணுங்கள், 64 ப்ளஸ் 11 பண்ணுங்கள், நம்மளுக்கு 75 வரணும். பட் இங்கே 72 கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான். தென் நம்மளுக்கு 7 இருக்குது, ஸ்கொயர் பண்ணுங்கள், 49 11 பண்ணுங்கள், 60 வரணும். 61 கொடுத்துருக்காங்க, தப்பு தான். தென் 9 இருக்குது, ஸ்கொயர் பண்ணுங்கள், 81 எஸ். தென் 11 பண்ணுங்கள், 92 வரணும். பட் இங்கே 93 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செட்டுக்கு கரெக்டாக இருக்குது. பட் எந்த ஆப்ஷனுக்கும் மேட்ச் ஆகலை. அப்போ அந்த லாஜிக் வந்து தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேறு லாஜிக் தான் யோசிச்சாகணும். வேறு என்ன லாஜிக் இருக்கும் பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். 11 இருக்குது, கரெக்ட் தான். இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்க ப்ளஸ் 1 பண்ணுங்கள், 12 வரும். அந்த நம்பரால் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 132 வருது. ஸோ இந்த சேம் வே நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுறோம். 6 இருக்கா, ப்ளஸ் 1 பண்ணுங்கள், நம்மளுக்கு 7 வரும். அப்போ 6 இன்ட்டு 7 பண்ணுங்கள், நம்மளுக்கு 42. பட் இங்கே 48 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ராங்கு. அப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் போய் ஆகணும். செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 8 இருக்குது. அப்போ 8 + 1 என்னப்பா, 9ஆ? எஸ். ஸோ இன்ட்டு 9 டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வருது, 72 வருது. அப்போ 72 கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10, ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். லாஜிக் கண்டுபிடிச்சினாலே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நவ் வி கோயிங் டு சால்வ் 11th கொஷின். ஸோ வீடியோஸ் இதில் என்ன பண்ணிக்கலான்னு பார்ப்போமா? இந்த மாதிரி கொஷின் இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு மோஸ்ட்டாக ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வரலையா என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டு லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள், அதில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி இந்த 2 லாஜிக் வச்சு நீங்கள் ஈஸியாக நிறைய கொஷின் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்தமாரி லாஜிக் வச்சு தான் போவாங்க. இந்த கொஷனுக்கு என்ன லாஜிக் போயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் மோஸ்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோஸ் அப்போ விக்கும் என்னுக்கும் என்ன லாஜிக்னா, வி வந்து நத்திங் பட் 22, என்ன வந்து பாருங்கள் 14. ஸோ விச் மீன்ஸ் 8 வந்து மைனஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது. இது சேம் வே எம்முக்கும் ஈக்கும் பாருங்கள். எம் இஸ் நத்திங் பட் 13 அண்டு இ இஸ் நத்திங் பட் 5. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஆப்வியஸாக 8 தான்.
இந்த சேம் வே பி பாருங்க ஃபிட்டஸ் நம்மளுக்கு 16. ஸோ 8 மைனஸ் பண்ணுங்க we get 8. அப்போ 8 எதை டினோட் பண்ணுதுன்னு பாருங்க, ஹெச் டினோட் பண்ணுது. ஸோ ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஃபிட்டஸ், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபிட்டஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிட்டோம் பிரவீன், பட் நெக்ஸ்ட் லெட்டர் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சதே தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, அப்போ ஒரு மார்க் போயிட்டு தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் தென் ஒரு லெட்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் மட்டும் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அது நீங்கள் எந்த லெட்டர் ஒன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லெட்டர் எடுத்துக்கங்க, இங்கே டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சப்போ டீயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது செகண்ட் லெட்டருக்கு ரைட்டு யா. ஸோ செகண்ட் லெட்டர் வந்து டி கொடுத்துருக்காங்களா, எஸ். டீக்கு இங்கே எல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், டி வந்து 20, எல் வந்து 12. ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க 8 தான். இந்த சேம் வே இங்கே ஜே கொடுத்துருக்காங்க அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஜே இஸ் நத்திங் பட் வாட் ஃபைட்டர்ஸ் 10 அண்ட் பி இஸ் நத்திங் பட் 2. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க 8 வருதா. ஸோ இந்த சேம் என் இருக்குது ஃபைட்டர்ஸ் 14. ஸோ 8 டிஃபரன்ஸ் எடுங்க என்ன வரும், 6 வரும். 6 இன்ட்ரெஸ் நத்திங் பட் வாட் எஃப். ஸோ ஒரு செகண்ட் லெட்டர் எஃப் இருக்க மாதிரி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது எஃப். ஸோ அதனால் நம்ம 100% அந்த ஆப்ஷன் நம்ம கரெக்டாக நம்ம இப்போயே கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறு கொஷின் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. வெரி சிம்பிள். இந்த 12th கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், டேரெக்டாக பாருங்கள் அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே லாஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் எஸ் அப்படியே லாஸ்ட்டில் எழுதியிருக்காங்க, எம் அப்படியே லாஸ்ட்டில் எழுதணும். ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய ஆப்ஷன் எம்மில் முடியணும். பட் இங்கே செக் பண்ணி போகும்போது எல்லா ஆப்ஷனுமே எம்மில் தான் முடியுது. ஓ மை காட், ஸோ ஹெவி காம்படிஷன். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ண ஃபைட்டர்ஸ். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு லெட்டரில் உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிட்டு ஒரு மார்க் போயிடும் ஓகேங்களா. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். இங்கே ஆர் கொடுத்துருக்காங்களா, செகண்ட் லெட்டர் ஆறு, இது வந்து லாஸ்ட் செகண்டில் வந்துடுது. அப்போ டீயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்டில் போயிடுச்சா, எஸ். அப்போ ஓ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட் வரணும். இப்போ எம்மு பக்கத்தில் ஓ வரணும். தென் அதுக்கப்புறம் தான் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னது ஐ வரணும். இப்போ நம்மளுக்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் யூ வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னு, தென் டி ஏ ஐ என். ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ஐஏ, என்ஐஏல எத்தனை ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 2 ஆப்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று 2வது ஆப்ஷன், இன்னொன்று 3வது ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் டி இருக்குது, இங்கே பாருங்கள் டீக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பட் இங்கே யூ கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பு தான். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12 ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஷின். அந்த லாஜிக் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. நவ் வி கோயிங் டு சால்வ் 13th கொஷின். இது எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஃபைட்டர்ஸ். ஐயிலிருந்து எண்ணுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஐ இஸ் நத்திங் பட் 9, என் இஸ் நத்திங் பட் 14 ஓகேங்களா. வெயிட்டு யா 14. ஸோ வீடியோஸ் என்ன பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்க. சூப்பர். அப்போ பியிலேருந்து ஜி பாருங்கள் +5 தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பி இஸ் நத்திங் பட் 2 அண்டு ஜி இஸ் நத்திங் பட் 7. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேம் வே எக்ஸ் வந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 24. ஸோ இது கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 தான் வரும். பிகாஸ் 26ஓட ஆல்ஃபபெட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் இங்கே ஏபிசி தான் கவுண்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு 3 வித் நத்திங் பட் சி. அப்போ சியில் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. 2 ஆப்ஷன் மட்டும் தான் சியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிருது ஃபைட்டர்ஸ். வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா. அப்போ செகண்ட் லெட்டர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோமா. ஓகே, ஸோ இங்கே ஜி கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், இங்கே ஜே கொடுத்துருக்காங்க. ஜிக்கும் ஜேக்கு என்ன ரிலேஷன் பாருங்கள். ஜி இஸ் நத்திங் பட் 7, ஜே இஸ் நத்திங் பட் 10. ஸோ +3 பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. வெரி சிம்பிள். இங்கே எம் பாருங்கள் 13 அண்டு பி பாருங்கள் 16. ஸோ அகெயின் +3 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கியூலேருந்து டேரெக்டாக +3 பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். கியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17. ஸோ +3 பண்ணுங்கள், நம்மளுக்கு 20 வரும். 20 வந்து பார்த்தீங்கன்னா டி டினோட் பண்ணுது. அப்போ செகண்ட் லெட்டர் டி இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13 ஓகேங்களா. ஸோ வெரி வெரி சிம்பிள் லாஜிக் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். இந்த அனாலஜி பேஸ்டு கொஷினை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா. நவ் வி சால்வ் 14th கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ், செக் பண்ணிடலாமா. ஸோ அகெயின் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மோஸ்ட்லி நம்ம செக் பண்ணலாம். அதிலே ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஜே கொடுத்துருக்காங்க அண்டு எல்லு கொடுத்துருக்காங்க. ஜேயோட நம்பர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 10, எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 12. ஸோ என்ன +2 பண்ணுறாங்க ஓகேங்களா. சிம்பிள். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் டபிள்யூ இருக்குது அண்டு ஒய் இருக்குது. டபிள்யூட நம்பர் பார்த்தீங்கன்னா 23,
அண்ட் ஒய்யோட நம்பர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ +2 தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏலேருந்து +2 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 3 வரும், விச் இஸ் நத்திங் பட் சி. ஸோ சியில் தான் எல்லா ஆப்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாமா? ஓகே. தென் யூ இருக்குது ஃபைட்டர்ஸ் அண்ட் எஸ் இருக்குது. ஸோ யூக்கும் எஸ்ஸுக்கும் பாருங்க +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? நோ -2ல எஸ். ஸோ -2 பண்ணுறாங்க. அண்டு ஐலேருந்து ஜிக்கு பாருங்கள் -2 தான் பண்ணுறாங்க. தென் பிலேருந்து -2 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். பி இஸ் நத்திங் பட் 16. ஸோ -2 பண்ணால் உங்களுக்கு 14 வரும். 14 இஸ் நத்திங் பட் என். ஸோ செகண்ட் லெட்டர் எண்ணில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனும் அண்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்த்து எலிமினேட் பண்ணிடலாம். நவ் வி செக் ஃபைனல் லெட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் லெட்டர் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஃபைட்டர்ஸ். ஜி இருக்குது, ஐ இருக்குது. ஸோ ஜிலேருந்து ஐ பாருங்கள் +2 பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு +2 பண்ணாங்க, தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டருக்கு -2 பண்ணுறாங்க, தேர்ட் லெட்டருக்கு +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே லாஜிக்காக யூஸ் பண்ணியிருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டேரெக்டாக டீக்கு வந்துடலாம். அப்போ டீலேருந்து நீங்கள் +2 பண்ணுங்கள், 22 வரும். 22 இஸ் நத்திங் பட் வாட்? வி. ஸோ ஃபைனல் லெட்டர் வி இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 15th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இதை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருமா ஃபைட்டர்ஸ்? எதெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த சிஜிஒய் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் எம்ஹெச்ஒய் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த டிஆர் அப்படியே வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எங்கே வந்திருக்குன்னு இப்பயே செக் பண்ணி பார்த்துருங்க. டிடிஆர் இதில் வரல, இதில் வந்திருக்கு. ஸோ டிடிஆர் இதுலேயும் வரல ஃபைட்டர்ஸ். இப்போவே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. என்ன பிரவீன் வந்து ஒரு செகண்ட் தான் பார்த்தேன், பட் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா இவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? அங்கே பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணுறீங்க. வேறு கொஷின் இப்போயே கூட போயிடலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இங்கே ஹெச் இருக்குது பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஹெச் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அப்படியே தேர்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே ஏ இருக்கா, அதை வந்து தேர்டு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே எல் இருக்கா, இங்கே தேர்டு கொண்டு வந்தீங்கன்னா அப்போ எல்டிடிஆர் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது. ஓகே, அப்படியே பாருங்கள், இங்கே அப்படியே அதை திருப்பி எழுதிருக்காங்க. ஓகேங்களா? HTWவை WTHன்னு எழுதிருக்காங்க. அப்போ இங்கே அப்படியே திருப்பி எழுதுங்க EG. ஓகேங்களா? ஸோ இப்போ EGLTDR இந்தமாரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் 16th கொஷின். ஓகேங்களா? இதை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க பாருங்கள், இ இருக்குது, வி இருக்குது. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ஈயோட ஆப்போசிட் லெட்டர் தான் வி. ஓகேங்களா? தென் இங்கேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒய் இருக்குது, ஒய்யோட ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ், ஜஸ்ட் ஆப்போசிட் லெட்டர் தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டேரெக்டாக JEWAD இதுக்கு நம்ம டேரெக்டாக வந்து அதுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பிகாஸ் அதுதான் லாஜிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம டேரெக்டாக அங்கே வந்துடலாம். அப்போ ஜேக்கு ஆப்போசிட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? கியூ வரும். ஸோ கியூவில் ஸ்டார்ட் மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண அவசியமே இல்லை. ஈக்கு ஆப்போசிட்டாக ஆப்வியஸாக வந்து வி தான். அண்ட் டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக ஆப்வியஸாக டி, ஏக்கு ஜெட்டு அண்ட் டிக்கு அகெயின் டபிள்யூ. பிகாஸ் இங்கே அப்படியே ஜஸ்ட் வயசு வயசாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கூட நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷினில். எனக்கே பார்த்தா தெரியுது. நவ் வி சால்வ் 17th கொஷின். இந்த கொஷின் என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை அப்படியே லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க, அப்போ இந்த கியூ தான் நீங்கள் லாஸ்ட்டாக வரணும். அப்படி பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் மறைக்குதுல. எஸ், ஸோ அப்போ இங்கே கியூ தான் லாஸ்ட்டாக வரணும், பட் இங்கே டபிள்யூ வந்திருக்கு. ஸோ சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இவங்க யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு சாரி, இந்த கியூக்கு இங்கே டபிள்யூக்கு பார்க்கக்கூடாது. இருப்பா, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த ஏ தான் நீங்கள் கடைசியாக வந்திருக்கணும். எஸ் வந்திருக்கு. அப்போது இந்த ஒய் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்திருக்கு. அப்போ எம்மு செகண்டில் வந்திருக்கா? இங்கே பாருங்கள், எம்மும் அப்படியே டேரெக்டாக அந்த பொசிஷன்லேயே அப்படியே எம்மும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த லாஜிக் வந்து தப்பு தான் ஃபைட்டர்ஸ். வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ BYTEW இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் எழுதுறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? ஒய் தான் வரும், அதுக்கப்புறம் டபிள்யூ வரும், நெக்ஸ்ட்டு டி வரும், அதுக்கப்புறம் இ வரும், தென் பி. ஸோ நீங்களே பாருங்கள், பிகாஸ் இதோட நம்பர் வந்து 26,
நாட் 26, 25. ஓகேங்களா? W நம்பர் பார்த்தீங்கன்னா 23, இது வந்து 20, இது 5 அண்ட் 2. ஸோ பாருங்கள் அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டே வரும். இந்த சேம் வே நம்ம இந்த செகண்ட் செட்டை வந்து நம்ம செக் பண்ணிடுறோம். ஸோ இந்த செகண்ட் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோஸ். ஏல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் சியில் முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதுங்க அப்படியே. ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பாருங்கள். சாரி இருங்க. யா ஸோ இப்போ இது ரிவர்ஸ் ஆர்டர் நம்ம எழுதும்போது Q தான் இங்கே பெருசாக இருக்குது. அதை நம்ம Q ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன வரும் சான்சஸ் இருக்குது. M வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா F தான், தென் C, A. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுறாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்களோ அதை நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்குது TILDW. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ரிவர்ஸ் எழுதும்போது நம்ம ஃபஸ்ட்டு W தான் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T வரும், தென் L வரும் அண்ட் ID. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். WTLID நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நவ் வி மூவ் ஆன் டு 18th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ்? செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஏக்கும் எஸ்ஸுக்கும் என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏக்கும் எஸ்ஸுக்கும் 8 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் எம்முக்கும் யூக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அப்படியே இது 13, இது பார்த்தீங்கன்னா 21. 8 ப்ளஸ் பண்ணுறாங்க, பட் இங்கே வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. லாஜிக் இங்கேயே இது தப்பாகுது. ஸோ வேறு லாஜிக் தான் வந்தாகணும். அப்போது அந்தமாரி வரலனா இங்கே டேரெக்டாக இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த ஃபஸ்ட் லெட்டர் டு லாஸ்ட் லெட்டர் லாஜிக் பார்க்க சொன்னோன்னா, ஸோ இப்போ அதை பாருங்கள். பிகாஸ் ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் வரலனா ஃபஸ்ட் லெட்டர் டு லாஸ்ட் நம்பர் மோஸ்ட்டாக வரது சான்சஸ் இருக்குது. அப்போ ஏலேருந்து பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +1 பண்ணியிருக்காங்க. அப்போ எம்லேருந்து என்னுக்கு பாருங்கள் அகெயின் +1 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எம்மு வரணும். அப்போது நம்மளுக்கு வர வேண்டிய கொஷின் மார்க்கில் வர வேண்டிய லாஸ்ட் லெட்டர் வந்து எம்முன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒய் இருக்குது, இங்கே Z கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே டி இருக்கா? ஸோ டிக்கு +1 பண்ணுங்கள். நம்மளுக்கு டி வந்து 20 +1 பண்ணிங்கன்னா 21 இஸ் நத்திங் பட் யூ. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூ வரணும். அப்போ யூஎம்மில் வர மாதிரி பாருங்கள். அகெயின் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ போதும் ஃபிட்னஸ், இவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ரொம்ப இதை செக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த 9th கொஸ்டின் என்ன பண்ணிடுறோம் பார்த்துருமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணிடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி தான். பிகாஸ் இங்கே எஸ் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ எஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா +1 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டி வந்துடுது. ஓகேங்களா? இந்த சேமே டீலேருந்து +1 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு யூ வரும். ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8 +1 பண்ணால் 9 இஸ் நத்திங் பட் ஐ. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் லெட்டர் வந்து ஐ தான் வரணும். ஸோ லாஸ்ட் லெட்டர் ஐயில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். என்னப்பா இவ்வளோ ஈஸியாக கொஷின் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு 2-3 ஆப்ஷனில் ஐ இருந்துருச்சுன்னா நம்ம அந்த ஆப்ஷனில் மற்ற ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். விச் மீன்ஸ் செகண்ட் லெட்டரில் தேர்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு ஒரே லெட்டரில் ஆன்சர் வந்துருச்சு. நம்ம வேறு எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேங்களா? நம்ம முன்னாடி போன கொஷின் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நவ் வி சால்வ் 20th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவோமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, இருந்து வி கொடுத்துருவாங்க ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட் என்ன சொல்கிறது, சொன்ன மாதிரி தான். அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட் லெட்டர் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏக்கு ஆப்போசிட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், Z தான். அப்போ ஜேக்கு ஆப்போசிட் என்னென்னு வரும் பாருங்கள், Q வரும். ஸோ Qவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுவும் 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக கொஷின் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒரு லெட்டர் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். அப்போ அந்தளவுக்கு கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். என்னென்னா கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா மியாவ், அந்த சவுண்ட் கேட்டிருக்காங்க. தென் இதே சேம் பேர் வந்து இதே சேம் லாஜிக், நாட் சேம் பேர், சேம் லாஜிக் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், புல்லு கவு அந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் அந்தமாரி போயிட்டாங்க. அவளோட சவுண்டு இஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்னேக்கோட சவுண்ட் தான் இஸ்ஸு. ஜாக்கலோட சவுண்டு ஹூட்டுன்றாங்க. இதுவும் தப்பு தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், டக்கோட சவுண்டு தான் குவாக்கு. ஸோ டக் இஸ் நத்திங் பட் வாத்து. ஸோ வாத்தோட சவுண்டு தான் குவாக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 22nd கொஷின். இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா?
ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்னன்னா ஓகே க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுவோம். ஓகே வைரஸ் இருக்குது அண்டு டிசீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸை வந்து உருவாக்கும். ஓகேங்களா. டிசீஸ் வரத்துக்கு வைரஸ் வந்து காரணமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸசைஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வரும்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் புரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் டு 23rd கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேப்பு கொடுத்துருக்காங்க அண்டு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லொக்கேஷன் பார்க்க யூஸ் பண்ணுறோம். அப்போ காம்பஸை நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கடலில் நம்ம டைரெக்ஷனை பார்க்க தானே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்மளுக்கு பார்க்கும்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பில்லம் ஆஃப் ஃபைட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணி பார்ப்போமா. ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க, சாரோ. ஸோ உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஹாப்பினஸோட ஆப்போசிட் மீனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேடு, விச் இஸ் நத்திங் பட் சாரோ தான். ஓகேங்களா. அண்டு கான்ஃப்ளிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் நத்திங் பட் என்ன சொல்கிறது, சண்டை, போர்னு சொல்லலாம், இல்லை வேறு என்ன சொல்கிறது, ஒரு விரோதம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மீனிங் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஹார்மோனி தான் அதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஹார்மோனியோட மீனிங் வந்து பீஸு, காமு, அமைதி அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் மற்ற எல்லா ஆப்ஷனும் பாருங்கள் விடேஸ், காம்படிஷனு, வார், ஆங்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்டோட சினானிம்ஸ். பட் இங்கே கொஸ்டினில் கேட்குறது நம்மளுக்கு ஆன்டனிம்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆன்டனிம்ஸ் சொல்லும் போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. நவ் வி சால்வ் 25th கொஸ்டின். ஓகேங்களா. கிராவிட்டி டிஸ்கவரின்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோனுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் இந்த டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண டிஸ்கவரி இஸ் நத்திங் பட் உடனே என்னன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. அது பேர் நம்ம டிஸ்கவரின்னு சொல்லுவோம். பட் இன்வென்ஷன் இஸ் நத்திங் பட் அந்த விஷயம் இல்லாமல் இருந்திருக்கும், நம்ம அதை உருவாக்குவோம். ஓகேங்களா. ஏதோ ஒரு நம்ம தாட்ஸோ இல்லை ஐடியாவோ ஒரு தியரியை வச்சு அதை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி உருவாக்குவோம். ஓகேங்களா. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன். ஓகேங்களா. இப்போ கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது. அதை நம்ம வந்து அப்புறமேட்டு சயின்ஸ் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறோம். அதனால அதை டிஸ்கவரின்னு மீனிங் வருது. அப்போ டெலிஃபோனுக்கு என்ன வரும்னா, இப்போ டெலிஃபோன் வந்து கிரஹாம் தானே கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. விச் மீன்ஸ் அது அவரே அவரோட தாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உருவாக்குறாரு. அதனால தான் அதை நம்ம இன்வென்ஷன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆப்டான ஆன்சர் வந்து இன்வென்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா. சூப்பர். நவ் வி சால்வ் 26th கொஸ்டின். ரன்னிங்கு, ட்ராக்கு, பாக்ஸிங் அண்டு கொஷின் மார்க். ஸோ ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல தான் ஓடுவாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி பாக்ஸிங் எங்கே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருங்க ஃபைட்டர்ஸ். நீங்களே ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். பிச்சில் போயிட்டு பாக்ஸிங் பண்ண முடியுமா? கிரவுண்டில் பாக்ஸிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அண்டு கோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ்லாம் விளையாடுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கில் தான் விளையாடுவோம். ஓகேங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்க WWE இல்லை பாக்ஸிங் அதர் சாம்பியன்ஷிப்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ரிங்குக்குள்ளே தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. நவ் வி சால்வ் 27th கொஷின். ஓகேங்களா. ஸோ பீடியாட்ரிக்ஸு அண்டு சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூராலஜி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சில்ட்ரனை பற்றி படிக்கிற படிப்பு தான் போயிட்டஸ் பேட்ராடிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போது எதை பற்றி படிக்கிற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜின்னு சொல்லுவோம்னா பிரெயினை பற்றி படிக்கிற படிப்பு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் அனாலஜி கொஷின். ஓகேங்களா. நவ் வி சால்வ் நெக்ஸ்ட் கொஷின் விச் இஸ் 28th கொஷின். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபிட்டர்ஸ். லாயர், கோர்ட்டு, பியூட்டிஷியன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கோர்ட்டில் இருப்பாங்க. அப்போ பியூட்டிஷியன் எங்கே இருப்பாங்க? பார்லர் தானே இருப்பாங்க. இப்போ பார்லர் இருக்கான்னு பாருங்கள். 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 28 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனாலஜி பேஸ்டு கொஸ்டினை வந்து உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்டு நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம். ஒரு நம்பர் லாஜிக் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த லாஜிக்கை நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி அந்த திங்கிங்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணனா நீங்கள் கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஃபைட்டர்ஸ். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த லாஜிக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஜிக் ஸ்ட்ரைக் ஆக உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்க. நீங்கள் ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸ்டு ஆன்சரு, ஃபிக்ஸ்டு கொஸ்டின் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ மேக்ஸ் இருக்குன்னா ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அதுபடி நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். பட் ரீசனிங் பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் ஆன்சர் வரும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.